VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. பொறுப்பமைச்சர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மாவட்ட நிர்வாகம் கொடுத்தாங்க? இல்ல, பொதுவாக அமைச்சர்கள் திசா கமிட்டி கூட்டங்கள்ல கலந்துக்கிறது இல்ல. அமைச்சர்கள் நடக்கிறப்ப அமைச்சர்கள் ஒரு ஆய்வு கூட்டத்தை தனியா நடத்துவாங்க. திண்டுக்கலுக்கு பொறுப்பா இருக்கிற அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறாரு, நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஆய்வு கூட்டம் நடக்க இருக்கு. இன்னும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்கள், குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஒரு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கு. இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு காவல்துறை, சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மட்டுமே நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு நீண்ட கால தீர்வு, குறுகிய கால தீர்வு நம்ம பண்ணணும். குறுகிய காலத்துல நம்ம செய்யறது சட்டத்தை ரொம்ப தீவிரமா அமல்படுத்துறது, குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யறது, விரைவாக வழக்குகளை நடத்தி அவர்களுக்கு பெரிய அளவுல தண்டனைகளை வாங்கி கொடுக்கறது. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இது தொடர்ந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையா இது இருக்கு. அதை சமூகம் சார்ந்த பிரச்சனையா நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்ப ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெண் குழந்தைகளை ஒரு உடலாகவும் ஒரு போக பொருளாகவும் ஆண்களுடைய உரிமையாக சித்தரிக்கிற ஒரு சமூக, ஒரு கல்வி சார்ந்த சிந்தனையில நம்ம இருக்கோம். இதுல ஒரு பெரிய அளவுல மாற்றம் தேவை. இது நாடாளுமன்றத்தில் நான் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் இது சம்பந்தமா தாக்கல் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி, கல்லூரி வரைக்குமே ஒரு பெண்களுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் பில்லுன்னு அதுக்கு பேரு. அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை நம்ம மாற்றி அமைக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான கொடிய குற்றவாளிகள் உருவாகாம நம்ம தடுக்கலாம். ஏற்கனவே சமூகத்தில் நிறைய கொடிய குற்றவாளிகள் உருவாகி இருக்காங்க. அவர்கள் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நீங்க ஒருத்தர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அவங்க செய்யறாங்க, அவர்கள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுறாங்க, இல்ல ஜாமீன்ல வெளியே வர்றாங்கன்னா அவர்களை கடுமையா ஒரு சமூக பகிஷ்கரிப்பு மாதிரி நம்ம பண்ணணும். அது அவங்க 10ஓட ஒரு 11 குற்றவாளி மாதிரி நம்ம சமூகத்தில் அவங்களை உடனே ஏத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மல்டி ஃப்ரோங் ஸ்ட்ராட்டஜி அதற்கு தேவை. அது சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது ஒரு பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது மட்டுமே ஒரு பிரச்சனையை தீர்த்தாது. அது முதலமைச்சர் அவர்களும் அந்த விழால குறிப்பிட்டிருக்காங்க. இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு சமூக ரீதியா நம்ம நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டிற்கும் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க பாஜக ஆளுகிற பல மாநிலங்களில் குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்களாகவே நிறைய பேர் MP, MLAs எல்லாம் இருக்காங்க. அப்ப குற்றவாளிகள் யாரா இருந்தா என்ன, அவன் பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்க தான். அவங்க ஒரு கட்சி, ஒரு சமூகம், ஒரு இனத்தை சேர்ந்தவங்க நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களை காப்பாத்துறாங்க. பட் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அப்படி இல்லாம காவல்துறை ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்குது. அதை அவங்க தீவிரப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால திட்டங்களை நம்ம மேற்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, காவல்துறையில பொதுவாகவே ஷார்டேஜ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காவல்துறையில ஒரு ரிஃபார்ம் தேவைப்படுறது ஒரு சூழல் இருக்கு. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள பாதி பேர் பாதுகாப்புக்கு போயிடுறாங்க. அப்புறம் பாதி பேர் நீங்க சில உயரதிகாரிகள் வீட்டுல வேலை செய்யறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருக்கு. அது அரசாங்க தீர்ப்புக்கு, நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமே அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. அதே மாதிரி அவர்களுக்கும் காவல்துறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் குற்றத்தை மட்டுமே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேட்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா அது காவல்துறை தான். அது சார்ந்து அவர்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. அதனால ஒரு காவல்துறை ரிஃபார்ம்ஸ்ங்கிறது ரொம்ப தேவை. காவல்துறை சீர்திருத்தத்தை பண்றதன் மூலமாக மட்டும்தான் நம்ம இன்னும் அதிக பேரை காவல்துறையில என்ரோல் பண்ண முடியும். அதற்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நிதி கட்டமைப்பும் தேவைப்படுது. நிச்சயமா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதை முன்னெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அதே மாதிரி மின்வெட்டு அதிகமா இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒர்க்கு, 1/2 மணி நேரத்துக்கு ஒர்க்கு கட்டாயம். இல்ல, மின்வெட்டு நிச்சயமா அதிகமா இருக்கு. மிக நிச்சயமா எல்லாரையும் மின்வெட்டு பாதிச்சிருக்கு. குறிப்பா படிக்கிறவங்களை அது பாதிச்சிருக்கு. ஆனா அதே நேரத்தில் மின்வெட்டு இந்த 30 நாட்கள்ல உருவான மின்வெட்டு அல்லங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீண்ட காலமா மின்வெட்டுக்கான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல நிறைய கடந்த திமுக ஆட்சியிலையும் அவங்க நிறைய உள்கட்டமைப்பு திட்டங்களை மின்சாரத்துக்காக உருவாக்கி இருக்காங்க. அதுல சில மின் கட்டமைப்பு திட்டங்கள் இன்னும் மின்சார உற்பத்தியை தொடங்கல. இன்னைக்கு மீட்டிங்ல கூட சொன்னாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சோலார்
சோலாருக்கு மாறணும். ஏன்னா இப்போ வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட நமக்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த சூரிய சக்தி மின் திட்டம் ஒரு நல்ல திட்டம் நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களால வந்து அந்த சோலார் சக்தி மின் இணைப்பு போட முடியும். நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ நம்ம எவ்வளவு மின் கட்டணம் கட்டுறோம்னு பார்த்தோம்னா அந்த மின் கட்டணத்திற்கான நிதி தான் வந்து சோலாருக்கு செலவாகுது. அது இல்லாம 30 நாட்களுக்குள்ள சப்சிடியை உறுதி செய்யறாங்க. அதனால நிறைய இடங்கள்ல வந்து நீங்க சோலார் மின்சாரம் வந்து நீங்க 1 மெகாவாட் 2 மெகாவாட் அளவுக்கு போடுறாங்க. அப்ப வீடுகள்லயே நம்ம அதை போடுறப்ப இந்த பிரச்சனைகள் நம்ம இன்னும் குறைக்கலாம். இது வந்து ஒரு மக்களுடைய ஒரு நாட்டிற்கான பங்களிப்பாகவும் இது இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 30 நாள் மட்டுமே ஆகியிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் மீது நீங்க மொத்த பழியும் தூக்கி போட முடியாது. அவர்களுக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். நீங்க அவங்க என்ன பிரச்சனை, ஒரு தமிழ்நாட்டிலையும் வந்து ரொம்ப ஒரு மோசமான லாஸ் மேக்கிங் டிபார்ட்மெண்ட்னா வந்து எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அது வந்து இபி தான். அவ்வளவு இபியில் இருக்கிற ஊழியர்கள் வந்து கடுமையா உழைக்கிறாங்க. நீங்க மழையில வெள்ளத்திலாம் பாத்தீங்கன்னா அவங்க மரம் ஏறது அவ்வளவு வெள்ளத்துல பாவமா இருக்கு. அப்படி உழைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெரிய ஒரு பேக்லாக், அவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்துல அந்த நிறுவனம் இயங்குது. சோ இதை வந்து தொடர்ச்சியான அரசாங்கம் ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த அரசாங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்துல கூட இந்த அளவுக்கு மின்வெட்டு ஏற்பட்டல. இப்ப ஒரு மாத அளவுல இவ்வளவு மின்வெட்டுகள் வந்து சென்னையில ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல மின்வெட்டு ஏற்படுதுங்கிறது தான் மக்களோட கேள்வியா இருக்கு. இல்ல அது என்னன்னு பாக்கணும். இப்ப நீங்க சில நேரங்கள்ல வந்து நீங்க மின்வெட்டு நடக்கிறப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட யூனிட் வந்து மின்சார பற்றாக்குறை இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களால ஒரே நேரத்துல 2-3 யூனிட் வந்து செயல்படாம இருக்கலாம். அதனால மின் உற்பத்தி குறைஞ்சிருக்கலாம். கோடை காலம்ங்கிறதுனால நம்ம மின்சாரத்தை வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள நீங்க வந்து மின்சாரம் வந்து ஒரு தடையற்ற மின்சாரத்தை அரசு வழங்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் அவங்க செய்வாங்க. அதற்கான ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். VGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.